ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பர்ஃபெக்ட் ரூம்மேட் சீரீஸோட எபிசோட் 5 ஸ்டோரி பார்ப்போம். மற்ற எபிசோட்ஸ்லாம் வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. என்ன வெப் சீரிஸ் அண்ட் கே ட்ராமாஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சீனே அந்த ஆக்சிடென்ட் சீன்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இது வந்து குயினுக்கு தெரிய வைக்கிறாங்க. உடனே குயின் என்ன பண்றாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வேகமா போறாங்க. குட்டி ராஜாவை பாக்குறதுக்காக வேகமா போலான்ட்டு. அப்ப போயிட்டு பிரைம் மினிஸ்டர் கேக்குறாங்க என்னாச்சு அப்படின்ட்டு. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவருக்கு லேசா ஒரு அடிதான், உள்காயம் தான், வேற எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் உள்ள போய் பாக்குறாங்க. அப்ப அவருக்கு எதுவுமே இல்ல, நல்லா இருக்காரு. அதை பார்த்துட்டு இவங்க சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி கிராண்ட் பிரின்ஸ்க்கும் அடிபட்டுருச்சாம, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டானா சர்ஜரி ரூம்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேல. நம்ம மென் இருக்காருல பிரைம் மினிஸ்டர், இவரோட அசிஸ்டன்ட் வந்து அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு இது மாதிரி நம்ம ஹீஜுவோட கார் இது எல்லாமே ஆன்லைன்ல போயிடுச்சு, இது ஹீஜு தான் கார் ஓட்டுறாங்க அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், இதை நீ வந்து மறைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த அவ வந்துடுறா ராட்சசி. வந்துட்டு என்ன சொன்ன, அவதான் வண்டி ஓட்டுனாளா, இதை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டக்குன்னு இதை நான் பாரு என்ன பண்றேன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே பிரைம் மினிஸ்டரே அந்தாமா இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இந்த மாதிரி நீ மட்டும் போய் சொன்னேன்னு வச்சுக்கோவேன், உன் பையனுக்கு தான் பிரச்சனை, அவர் தான் கார்ல இருந்தாரு, அவர் மேலதான் எல்லா பிளேமும் வரும் அப்படின்னா, என்ன அவளை காப்பாத்த ட்ரை பண்றீங்களா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அவரை நம்ம மெஜிஸ்ட்ரியை காப்பாத்த ட்ரை பண்றேன் அப்படின்றாங்க. இங்க டாக்டர் வந்து அயானுக்கு எதுவும் இல்ல, நல்லா பத்திரமா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இங்க சாமிஜியை பார்த்துட்டு மினிஸ்டர் போயிடுறாரு. இந்த மாதிரி அவ எப்ப முழிச்சாலும் நீ எனக்கு கால் பண்ணு அப்படின்னு அவங்க செக்யூரிட்டிகிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அங்க நிறைய போலீஸ் பாதுகாப்பு வைக்க சொல்லியிருக்காரு, யாரும் எதுவும் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு. இங்க இந்த குட்டி பையன் வந்துட்டு போயிட்டு நம்ம ஹீஜுவை பாக்குறோம். ஹீஜுவை பார்த்துட்டு என்னாலதான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு, சாரி அப்படின்னு சொல்றான். இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாத்துக்கலாம் விடுங்க, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்றான். எனக்கு ஒண்ணும் இல்ல. ஐயோ, ஐயா இப்படி இருக்காரு, அவருக்கு என்னாச்சு, அவர் நான் போய் பார்க்கணுமே அப்படின்னு பார்த்துட்டு அங்க இருந்து நான் போறாங்க. இந்த மாதிரி ஆபரேஷன் ரூம்ல இருக்காங்க. என்னங்க சர்ஜரி பண்ணிருக்காங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடிடுறாங்க. ஓடி வந்து இந்த மாதிரி, உனக்கு அறிவு இருக்கா, உன்னை யாரு காரை கொண்டாந்து அப்படி நிப்பாட்ட சொன்னது, பாரு உனக்கு அடிபட்டுருச்சு, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பிஏ சொல்றாரு, ஏமா அவரே இப்பதான் ரெக்கவரி ஆகி வந்தா இருக்காரு, ஏமா அவரை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ண அப்படின்றாங்க. நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இவர் இவ்வளவு முடியாதப்பையும் உனக்கு ஒண்ணும் ஆகல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள செக் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, இது மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் இந்த மாதிரி நீ பாக்காத அப்படின்ட்டு நம்ம ஹீஜு சொல்றாங்க என்கிட்ட. அப்ப நீ வந்து தேவையில்லாத வேலை பார்க்காம இருந்தாதான் நானும் அப்படி இருக்க முடியும் அப்படின்னா, என்ன இப்படி லவ்வர் மாதிரி பிஹேவ் பண்ற, ஐயோ வெத்தோல்ல வேற தாங்க முடியலையே அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க அண்ணன் ஹீஜுவோட அண்ணனை காட்டுறாங்க. ஹீஜுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இது மாதிரி டிவில போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை இவரும் வந்து பாக்குறாரு. பார்த்துட்டு அவங்க அப்பா உடனே வர சொல்றாரு. அதனால போயிட்டு இங்க ரெண்டு பேரும் அவங்க அண்ணி அண்ணன் ரெண்டு பேருமே வந்து கிளம்பி போறாங்க. இங்க மிஸ் டூ இருக்காங்கல்ல, இவங்க வந்து பார்க்க வந்திருக்காங்க. இவங்களால உள்ளே விட மாட்டாங்க. அப்ப வந்து இவங்க எப்படியோ நம்ம ஹீரோயின் ஹீஜுவை பார்த்துடுறாங்க. ஹீஜுவை பார்த்தோம்னா இவங்க கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போனாங்க திட்டுறாங்க, இந்த பாரு நியூஸ்ல இப்படிலாம் போட்டிருக்காங்கன்ட்டு. உங்க அப்பாட்ட போய் நீ இதை எப்படிதான் சொல்ல போற அப்படின்னா, எங்க அப்பாக்கு எங்க அண்ணனுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. தெரியும் அப்படின்னா, ஒரு வார்த்தை கூட கேட்கல பாரு அப்படின்றாங்க. சரி அதை விட்டு எப்படி உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, தண்ணி அடிச்சியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹே இல்லப்பா, திடீர்னு பிரேக் ஒர்க் ஆகாம போயிடுச்சு அப்படின்றாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, அப்புறம் பிரின்ஸ் தான் வந்து காப்பாத்தினாரு அப்படின்ட்டு. ஐயோ நீ வாய மூடு, பிரின்ஸ்னாலதான் இவ்வளவு பிரச்சனையே, இதுமே அவர் லைஃப்ல வராதுக்கு இவ்வளவு பிரச்சனை எல்லாம் வரல, தயவு செஞ்சு இந்த மேரேஜை வந்து இந்த மாதிரி ஆஃப் இது கட் பண்ணிடு அப்படின்றாங்க. நான் அப்படி மேரேஜ் எல்லாம் கட் பண்ண முடியாது, அதெல்லாம் முடியாது, அவர் தானே என்னை காப்பாத்தினாரு அப்படின்றாங்க. பைத்தியம் உனக்கு புரியுது, அவர்னாலதான் உனக்கு பிரச்சனை, எப்படி இருந்தாலும் 3 வருஷம் டைவர்ஸ் பண்ண போறதானே இப்பே பண்ண அப்படின்றாங்க. உடனே எங்க மினிஸ்டர் வந்துடுறாரு. என்னது டைவர்ஸா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப பார்த்தோம்னா வந்து என்ன டைவர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கா, அப்ப உண்மை இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இது மாதிரி என்கிட்ட அழகு இருக்கு, பணம் இருக்கு, இது மாதிரி பிசினஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா எனக்கு இருக்கிறது ஒன்னே இல்லாத ஒன்னே ஒண்ணு ஸ்டேட்டஸ் மட்டும்தான். அது நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் எனக்கு கிடைக்கும், அதனாலதான் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப நீ ஸ்டேட்டஸ்க்காக மட்டும்தான் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, வேற எதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னா, பேசாம நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கவே அப்படின்னு சொல்றாரு. இந்த செகண்ட் லேடிக்கு இருக்க பிரச்சனையே இதுதான். இது இருந்தாலும் முன்னாடியே சொல்லி தொலைஞ்சிருக்கான், அவங்க ஸ்கூல் படிக்கலையே, அப்பையில இருந்தே தெரியும். அதை கேட்காம இப்போ வந்து சொல்றாரு. ஹீஜு வந்து போயிட்டு அயானை செக் பண்ணி பாக்குறாங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, நான் அவரை டிஸ்டர்ஜ் ஆகி போயிட்டாரு.
போனதுக்கப்புறம் இங்க வீட்ல தான் உட்காந்துருக்காரு. அப்ப மினிஸ்டர் வந்து பார்க்க வந்திருக்காரு இவரு. இவரு பார்க்க வந்தோனே எல்லாரும் வெளில போ சொல்லிடுறாங்க. ஆனா இப்ப இந்த கான்வர்சேஷன காட்டல. இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி பேசிட்டு இருக்கையில நெக்ஸ்ட் கார்ல போயிட்டு இருக்காங்க ஹீஜு. அப்ப வந்து பிரின்ஸ் கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அவர் கால் எடுக்கவே மாட்றாரு. அப்பதான் ப்ரூ சொல்றாங்க, "இது மாரி நான் காலையில அவர பார்த்தேன்" அப்படின்னா, எப்பன்னு கேட்கறாங்க. இது மாரி நீங்களும் மினிஸ்டரும் உள்ள பேசிட்டு இருந்தீங்கல்ல, அப்ப அவர் கதவுக்கு வெளியில வந்து நின்னுட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னோனே, அவங்க கத்துறாங்க. "போச்சு போச்சு அவன் எல்லாத்தையும் கேட்டுட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, ஸ்டேட்டஸ்க்காக மட்டும் தான் கல்யாணம் பண்றேன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, நம்ம பிரின்ஸோட பேலஸ்ல இருந்து இவங்கள வெளியிலயும் விரட்டி விட்டுர்றாங்க. அப்போ இங்க கிம்முன்னு ஒருத்தவர் இருப்பாங்கல்ல, இந்த மாரி கூப்பிடுறாரு. இவங்க, "இல்ல நீ எவ்வளவு கூப்பிட்டாலும் நான் இனிமே வரமாட்டேன்" அப்படின்றாங்க. "அட இந்தாம்மா உன்னைய நான் வந்து நிக்கிறதுக்கெல்லாம் கூப்பிடல. நீ இது மாதிரி அந்த டோக்கன் வச்சிருக்கீல்ல, அத வந்து ராஜா வாங்கி வைக்க சொன்னாரு. அத நீ குடுத்துட்டு போம்மா" அப்படின்னு சொல்றாங்க. இல்லாட்டி எனக்கு தான் பிரச்சனைன்ட்டு. உடனே இவங்களும் அத எடுத்து, "இந்தா வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா, எங்க ஃப்ரெண்ட்ஸ காட்டுறாங்க. இவர் யோசிச்சு பார்க்குறாரு. நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க ஹாஸ்பிட்டல்ல சொல்லியிருப்பாங்க. இது மாதிரி நான் வந்து அவர ஒரு ஸ்டேட்டஸ்க்காக தான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். வேற எதுக்காகவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னது எல்லாத்தையும் வந்து இவரு கேட்டிருப்பாரு. கேட்டுட்டு அவர் நினைச்சு அத ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு இங்க உட்கார்ந்து. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, எதுவா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரா சொல்றா அப்படின்ட்டு ஹீரோயின் வந்து மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. அதனால ஹீரோயின வர வச்சிருப்பாங்க. வர வச்சு இந்த மாதிரி என்னாச்சு உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கறதுக்காக. இங்க பார்த்தா அவங்க வர வழியில குயின பார்ப்பாங்க. குயின பார்த்து வணக்கம் சொல்லிட்டு போவாங்க. ஆனா அந்த அம்மா எப்போதும் திமிரா பேசும். திமிரா பேசினோனே இவங்க சரி இந்த அம்மா எப்போதும் இப்படிதானே பேசும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் என்ட்ட பேசுறாங்க. ஆமா என்னாச்சு உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் என்னைய வெளில துரத்துன அப்படின்னு சொல்லி கேட்கல. இல்ல நம்ம இந்த வெட்டிங் வந்து இது கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னோனே, "ஏன் என்னாச்சு?" இது மாதிரி அந்த அந்த ராட்சசி மிரட்டுனாளா உன்னைய? அப்படின்றாங்க. "இல்ல இந்த ஆக்சிடென்ட்னாலயா?" அப்படின்னு கேட்கறாங்க. அதனாலலாம் இல்ல. இந்த மாரி நான் என்னென்னலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றேனோ, அதெல்லாம் செஞ்சு நீ வந்து சுத்தி எனிமிய சேர்த்து வச்சுக்கிற. இது மாதிரி உன்னைய நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, என்னோட க்ரௌனுக்கு என்ன ஆகுறது? நாள பின்ன எனக்கு பிரச்சனை தான் ஆகும். உன்னைய மாரி ஒரு ஆள என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அவங்க ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. நெக்ஸ்ட் அவங்க அப்பாவ வந்து காட்டுறாங்க. இது மாதிரி பேசிட்டு இருக்கையில, "ஆமா உன்னைய அவன் வீட்ட விட்டு தொரத்திட்டானாமே?" அப்படின்றாங்க. "ஓ! நீங்க என்னைய ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கீங்களா?" அப்படின்னோன, "நான் தான் உன்னைய சொல்லியிருக்கேன்ல இந்த மாரி நம்ம ஒரு பிசினஸ்ல இருக்கோம்னா, வெளியாள் யாரையுமே நம்பக்கூடாது. நம்புனீல அதான் உன்னைய அவன் தொரத்தி விட்டான்" அப்படின்னோன, இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனத பத்தியெல்லாம் எதுவுமே கேட்கல. எப்படி இருக்கு அப்படின்லாம் எதுவுமே கேட்கல. அவர் பாட்டுல அவர் பிசினஸ பத்தி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. "நீங்க இனிமே ஏதாச்சும் பேசுறதுன்னா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க" அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. மிஸ் 2 கால் பண்ணி இது மாரி "என் கார யார் அப்படி ஆக்குனா பிரேக் இல்லாம? அப்படின்றத விசாரி" அப்படின்னாங்க. உடனே இவங்களும் அதுக்காண்டி முயற்சி எடுக்குறாங்க. இங்க பார்த்தா ஹீஜோ அப்புறம் அவரோட பிஏவ காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் நீங்க ஏன் இப்ப வந்து என்கேஜ்மென்ட்ட வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்கலாம்னா, அப்படி நீங்க வந்து பண்ணக்கூடாது. ஆக்சுவலா வந்து ராஜாக்கா இருக்காங்கல்ல, அவங்கலாம் வந்து இது மாதிரி என்கேஜ்மென்ட்ட வந்து கேன்சல் பண்ண முடியாது. இவரு ஏன் கேன்சல் பண்ணிருப்பாருன்னா, இவங்க அம்மா வந்து இந்த மாரி கார் ஆக்சிடென்ட்ல வந்து இறந்து போயிருப்பாங்க. அப்ப பார்த்தா இவரு அத பார்த்துட்டு ஹீஜுக்கும் அதே மாரி இந்த கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும்ல. அதனால இவரு ரொம்பவே பயந்திருப்பாரு. இது மாரி ஹீஜுக்குமே அது மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கார்ல ஆக்சிடென்ட் ஒரு நாள் மட்டும் தான் வந்து இவர் வந்து வேணாம் அவ வந்து பாதுகாப்பா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சுட்டு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம மினிஸ்டரும் வந்து இவர்ட்ட பேசியிருப்பாரு. இந்த மாரி நீ என்னோட இத வச்சு பவர் வச்சு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஆனா நீ வந்து நான் சொல்றத ஒண்ணே ஒண்ணு கேட்கணும். ஹீஜு வந்து புரொடெக்ட் பண்ணணும். நீ அவர்ட்ட இருந்து தள்ளி இருந்தா தான் அவள புரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதனால தான் நான் அவள வந்து தள்ளி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு நம்ம பிஏ கிட்ட. உடனே அவருமே எதுவுமே சொல்லல. இவரோட ரீசனா அவரும் புரிஞ்சுக்கிறாரு. அடுத்து இங்க பார்த்தோம்னா, இவங்க ஒரு ஃபங்ஷன் மாரி நடத்துறாங்க. அதுல நோபல் லேடீஸ் மட்டும் கூப்பிடுவாங்க. ஒரு 20 பேர் இருப்பாங்க. வருஷம் வருஷம் அவங்கள தான் கூப்பிடுவாங்க. ரேங்க் வைஸ் கூப்பிடுவாங்க. இவங்க அதே மாதிரி ஃபங்ஷன் வந்து இப்பயும் வைக்கிறாங்க. இது மாதிரி எல்லாரையும் வந்து கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இத பத்தி பார்த்தோம்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க ஆஃபீஸ்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கையில ஹீரோயின், "சரி இதுல இத்தனை கெஸ்ட் இருக்காங்க. இதுக்கு நான் என்னடா பண்ணணும்? என்ன என்னடா பண்ண சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இவங்க வந்து பேசி கத்திக்கிட்டு இருக்கையில, கரெக்ட்டா வந்து நம்ம பிஏ வராரு. பிஏ வந்து ஒரு பெரிய ட்ரெஸ் இதெல்லாம் கொண்டுட்டு வந்துட்டு இருக்காரு. என்னன்னா, அந்த இது இருக்குல்ல ஃபங்ஷன். அதுக்கு இவங்கலாம் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. இவங்களும் வந்து ஃபர்ஸ்ட்டு சிரிக்கிறாங்க. சரி நம்மளும் வந்து இவங்க போவாங்க அப்டின்ட்டு பார்த்தா, என்னைய பார்த்தா பைத்தியக்காரி மாரி இருக்கா? என்னாலலாம் அதுக்கு வர முடியாது. போ அங்கிட்டு அப்டின்னு சொல்லிட்டு அத தூக்கி போட்டுர்றாங்க. "ஏய் அப்பலாம் சொல்லாதம்மா, இங்க பாரு ராஜா உனக்கு கண்டி ஆசையா ட்ரெஸ் எல்லாம் குடுத்துருக்காரு" அப்டின்ட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் காட்டுறாங்க. "நீ என்ன சொன்னாலும் சரி, என்னால ஒத்துக்க முடியாது. போய் உங்க ராஜா கிட்ட சொல்லு."
இது மாதிரி நான் அப்படியெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எதுக்கு இப்படி பண்ற? இதனால உனக்கு நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னா, இல்ல எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத ராஜா கிட்ட போய் சொல்லல. ராஜா வந்து இது மாதிரி நினைச்சு பாப்பாரு. ஆக்சுவலா இவர்தான் வந்து அந்த ராட்சசி இருக்கால, அவகிட்ட பேசி இவங்களை இன்வைட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த இன்வைட் அவங்க எடுத்துக்காம அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நினைச்சு பார்த்துட்டு சரி நான் ஹீஜு கிட்ட நானே பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீஜு கிட்ட பேசி பார்க்க ட்ரை பண்றாரு. இங்க இவங்க பார்த்தோம்னா ஃப்ரைட் சிக்கன் ஆர்டர் போட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கவே இதுவும் சொல்றாங்க. அவன் என்னை டம்ப் பண்ணிட்டான் அப்படின்றத நினைச்சு நீ என்ன ஃபீல் பண்றியா அப்படின்னு சொல்லல. ஹே சாப்பிட்டுட்டு இருக்கேன்ல ஏமா அதை சொல்ற நீ வேற அப்படின்னோடனே, ஏய் விடு அது கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே அதெல்லாம் கண்டுக்காத அப்படின்னா அப்பா கரெக்டா தான் சொன்னாரு எந்த ஸ்ட்ரேஞ்சரையும் நம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரை நம்பியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரின்ஸ் வந்து கால் பண்ணிட்டே இருக்காரு. பட் ஆனா இவங்க எடுக்கவே இல்லை. எடுக்கலன்னொன்னே பிரின்ஸ் என்ன பண்றாரு, இவங்க யூஸ் பண்ண ட்ரிக்ஸே யூஸ் பண்றாரு. ஏய் எதுவா இருந்தாலும் என் மூஞ்சிக்கு நேரா சொல்லுடி அப்படின்ட்டு அவரும் ஒரு மெசேஜ் வந்து தட்டி விடுறாரு. அப்ப பார்த்தா இந்த டூ காட்டுறாங்க. இவங்க வந்து அந்த போட்டோவை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒருத்தவன் வந்து இது மாதிரி அந்த இதை பிரேக்க கட் பண்ணிப்பாங்களா அவன் போட்டோவை. ஆனா அவன் எங்க இருக்கான் அப்படின்ட்டு தெரியல. சோ அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்க ஸ்டோர்ல இருக்க எல்லா சிசிடிவி கேமராவே வந்து பார்க்க சொல்றாங்க. பார்த்தா அவனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ல. இங்க வந்து நம்ம பிரின்ஸோட மெசேஜ பார்த்துட்டு பிரின்ஸ வந்து பாக்குறதுக்காக போறாங்க. போனோனே இந்த மாதிரி ஏன் நீ வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல அப்படின்னு கேட்டோன்னே, நான் ஏன் வரணும்? என்னாலதான் உனக்கு இந்த உலகத்து ஃபுல்லா எதிரியை வந்து சம்பாரிச்சு வச்சிருக்கே. நான் வந்து அதனால வர முடியாதுன்னு சொன்னேன்னா இவங்க ஓவரா பேசினோன்னே அவர் சொல்லிடுறாரு, நீ வாயை மூடு. உன்னைய வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணேன். கல்யாணம் ஆகாமே உனக்கு இவ்வளவு வந்து அட்டாக் பண்றாங்கன்னா அப்ப கல்யாணம் ஆனா என்ன ஆகும்? அதனாலதான் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னோன்னே, உனக்கு அந்த பூனையை ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வில் நம்ப எடுத்து வில்லு விட ட்ரை பண்றாங்க. அப்ப இவர் வந்து டக்குன்னு காப்பாத்திடுறாரு. இப்ப தெரியுதா உனக்கு என்னன்ட்டு? உனக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா அதுக்காக நீ ஃபைட் பண்ற. அது மாதிரிதான் நீ எனக்காகவும் பண்ணணும். அதை விட்டுட்டு ஓடி ஒளிஞ்சுகிட்டு இருக்க கூடாது. இது மாதிரி எதுக்கா இருந்தாலும் எதிர்த்து அடிக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் சொல்லிட்டு அவங்க தலையில இருக்க அந்த க்ளோப் எடுத்து அவரோட கையில வந்து கட்டி விடுறாங்க. கட்டி விட்டுட்டு எதுவா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணு. இந்த மாதிரி ஓடி ஒளியாத இந்த உலகத்துல. ஒளிஞ்சா நம்மள அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம வந்து இந்த உலகத்துக்கு எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து இது மாதிரி அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க பார்த்தோம்னா பிஏ வந்து அந்த அம்மா ஏன் இப்படி பண்ணுது, ஒரு அழகான இப்படி பாடி வந்து இப்படி டேமேஜ் பண்ணிட்டே இருக்கு அப்படின்றாங்க. இல்ல இல்ல அவ எதுவுமே பண்ணல, நானா தான் அதை வந்து தேடிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க பேசினதை யோசிச்சுட்டு இங்க பார்த்தோம்னா இந்த பிரேக் வயர் அவுட் அறுத்து விட்டான்ல அவனை தேடிட்டு இருக்காங்க. அவன் பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் அண்ணன் கம்பெனில ஒர்க் பண்றவன். அதனால வந்து இது எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க. உடனே நம்ம ஹீஜுவா அவங்க அண்ணன் போய் ஹெல்ப் கேட்கறான். அவங்க அண்ணன் சீன் பண்றா, எப்போது ஒரு சிப்லிங்ஸ் கிட்ட தானே நீ என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கறியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். ஆமாண்டா நான் உன்கிட்ட தான் ஹெல்ப் கேட்கிறேன். இந்த மாதிரி இதை எனக்காக இது பண்ணிக்கிட்டான், என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து மினிஸ்டர் காட்டுறாங்க. பாவம் அந்த மனுஷன். இவன் வந்து ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறாரு. ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருப்பாங்களா அந்த அம்மா. அப்ப வேணும் வேணாம்னு சொல்லியிருப்பான். அதை விட்டுட்டு இது மாதிரி நீ 5 வருஷம் தான் பவர்ல இருப்ப. ஆனா அவனை டைவர்ஸ் பண்ணாலும் அவன் ஒரு ராயல் ஃபேமிலி. அவன் எனக்கு காலம் ஃபுல்லா வந்து ஒரு ராயல் ஃபேமிலி. ஆனா அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் உன்னோட பதவி இருக்குமா இருக்காதா அப்படின்னு தெரியல அப்படின்ட்டு அந்த மனுஷனோட மனசே ரொம்ப இந்த அம்மா புண்படுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து ஹீஜுக்கு வந்து பிரின்ஸ் கால் பண்றாரு. கால் பண்ணி இந்த மாதிரி 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கேன்னா இவங்க சொல்றாங்க, காலையில நடந்துகிட்டதுக்கு ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீஜு கேக்குறாங்க. இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் நான் மறந்துட்டேன் அப்படின்னு பிரின்ஸ் சொல்றாரு. சரி நீ வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வா எனக்காக அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வரதுக்காக ஒத்துக்குறாங்க. சரின்ட்டு அவரும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாரு. நெக்ஸ்ட் டே பார்த்தோம்னா பிஏ மறுபடியும் அந்த ட்ரெஸ்ஸோட கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆக்சுவலா ஒயிட் ட்ரெஸ் வந்து அந்த ஃபங்க்ஷன்ல போடக்கூடாதான். ஏன்னா ராணியா தான் போட்டு வருவாங்களாம். அதனால மத்தவங்க போட்டு வர்றதுக்கு அலோட் கிடையாதான். அதுக்கப்புறம் ரேங்க் படி தான் உட்கார வைப்பாங்களாம். நம்ம ஹீரோயினை லாஸ்ட் தள்ளி விட்டுருவாங்களாம். இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் மட்டும் இவன் நான் அவரை கல்யாணம் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் ரோல உட்காருவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாமா. லாஜிக் படி பார்த்தா அதுவும் கரெக்ட் தான் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்க. சரி ஓகே நான் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வரேன். எனக்கு எல்லாத்துக்குமே ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த இடத்துல வந்து சிரிக்கிறாங்க. இவங்க என்னடா இப்படி சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மறுபடியும் உங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இவங்களுக்கு ஒரு கால் வருது. ஹீரோ வந்து கால் பண்ணி சொல்றான் இது மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா "நீ இப்ப வா அப்படின்றாங்க. ஆனா ஆமா இப்பதான் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மீட் பண்றாங்க. மீட் பண்ணையில அவங்க ஸ்லோவா நடக்கிறாங்க. ஏன் இப்படி நடக்கிற அப்படின்னு கேட்கல. ஆமா நாளைக்கு நான் தானே லாஸ்ட் நடக்கணும் அதனால இப்பயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க.
அதுக்கப்புறம் இவங்க ஒன்று ரெண்டு விஷயத்த வந்து சொல்றாங்க. இது மாதிரி எப்போதுமே நம்ம தான் பின்னாடி யார் பின்னாடி நடக்கக்கூடாது. நம்ம தான் ஒரு டீம் லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி நான் லீட் பண்ணதே இல்லையே அப்படின்ட்டு ஹீரோ சொல்றாரு. சரி விடு, நான் உனக்கு கத்துத்தரேன் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பரபரப்பா எல்லா ஃபங்க்ஷனும் போயிட்டு இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தவங்களும் வந்து இறங்குறாங்க நோபல் ட்ரெஸ்ஸோட. அப்போ பார்த்தோம்னா வந்து உள்ள இறங்கி எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா அந்த ராட்சசியும் வந்து கிளம்பிட்டு இருக்கா அந்த ஃபங்க்ஷனுக்காண்டி. கிளம்பிட்டு இருக்கையில நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை இவங்க பாக்குறாங்க. இதையா நம்ம போட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. யோசிச்சோன்னா அப்ப நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பாரு, சரி நீ சொல்ற மாதிரி நான் கேட்கிறேன். இது மாதிரி என்னையும் வந்து நீ உன்னோட இதுல வந்து சேர்த்துக்கோ. நீ லீட் பண்ணு. எப்படி லீட் பண்றது அப்படின்ட்டு எனக்கு சொல்லித்தா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நினைச்சிட்டு அவங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் இப்போதான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அவங்க தானே பண்ணுவாங்க. அடுத்து இவங்க அண்ணிய ஹீஜியோட அண்ணிய காட்டுறாங்க. அப்ப பார்த்தா இவங்க அண்ணன் வந்து அவன் ஒருத்தவன் கார் ஒயர கட் பண்ணான்ல, அவன் நேத்தே செத்து போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 2 பேருமே ஷாக்ல இருக்காங்க. சோ இதோட அந்த சீனை வந்து கட் பண்ணிட்டு இங்க பார்த்தா ஃபங்க்ஷன் வந்து காட்டுறாங்க. ஃபங்க்ஷன் யாரு வரமா நடந்துகிட்டு இருக்கு. அந்த ராட்சசியும் வந்துட்டா. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் என்ட்ரி குடுக்குறாங்க. ஒயிட் ட்ரெஸ்ஸோட என்ட்ரி குடுக்குறாங்க. ஒயிட் ட்ரெஸ்ல தானடா வரக்கூடாதுன்னீங்க, நான் அதுல தான்டா வருவேன் அப்படின்ட்டு. உடனே அவன் கேட்கிறா, அது மாதிரி உனக்கு வந்து ட்ரெஸ் கோட் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, நான் அதை அவ்வளோ ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். இதுல நல்லா தானே இருக்கு. இது எதுவும் உங்களுக்கு ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல இல்ல, ப்ராப்ளம்லாம் இல்ல அப்படின்ட்டு அவளும் சொல்றா. சரி, நான் தப்பு பண்ணியிருந்தா என்னைய மன்னிச்சிருங்க. வேணும்னே நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு உருட்டு உருட்டி விடுறாங்க. இவருமே வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அங்க அவ்வளவு பெருசா எல்லாம் இருக்காங்க. எதுவுமே சொல்லாம நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு சரியான வெயில் தாங்க முடியல. அதை இவ பாத்துடுறா. பாத்துட்டு வேணும்னே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போலாம் அப்படின்றா. ஏன்னா இவ முன்னாடி நடந்து போறா, அவங்க ரொம்ப ஸ்லோவா நடந்து வந்துட்டு இருக்காங்க. வெயில் அதிகமா அடிக்குது. இப்ப நடந்து நம்ம ரொம்ப தூரம் போலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அதை பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இவ்வளவு ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல. அப்ப கெத்தா நம்ம பிரின்ஸ் வந்து ராயல் என்ட்ரி கொடுக்குறாரு. செம்ம ஒரு கெட்டப்ல சூப்பரா இருந்துச்சு அந்த சீனே பாக்குறதுக்கு. ஆனா எல்லாருமே அப்படியே வாயை பொளந்துட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க சுத்தமா எதிர்பார்த்திருக்கவே இல்ல ஹீரோயின் இது மாதிரி இவர் வருவாருன்ட்டு. அவர் வந்து நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக வந்து நான் எப்போதும் உன் கூடவே இருப்பேன் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. அப்ப கைய பிடிச்சிட்டு 2 பேரும் நடந்து அந்த ராட்சசி கிட்ட போறாங்க. அவர் நினைச்சுக்கிட்டே போறாரு. இது மாதிரி எதுவா இருந்தாலும் நம்ம சேர்ந்து ஃபேஸ் பண்ணுவோம். நானுமே யார் பின்னாடி நடக்க மாட்டேன். நான் தான் லீட் பண்ணுவேன். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராயல் என்ட்ரி கொடுத்து உள்ள அப்படியே ராயலா நடந்து போயிட்டு இருக்காரு. இதோட பார்த்தோம்னா வந்து நம்மளுக்கு எபிசோட் 5 வந்து முடிஞ்சிருந்துச்சு. ஸோ நம்ம எபிசோட் 6 வந்து நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்துரும். இந்த வெப் சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வந்து நம்ம எபிசோட் 6 வந்து போட்டோடனே நம்ம வந்து சேனல்ல வந்து பார்ப்போம். அடுத்த எபிசோட் சீக்கிரமா வேணும்னா சேனலை அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.